நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஜிமெயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாங்க இமெயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க அதிகமா இமெயிலை கையாளக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும். இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்கிடுறது நல்லது தானே. ஸோ அந்த பேஸ்ல தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஆர்கைவ், டெலிட், இதுல நான் எதை பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டுமே ஒரே வேலை தானே பண்ணுது. இந்த ஆர்கைவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பாக்ஸில் நிறைய இமெயில் வந்திருக்கும். அதில் தேவையில்லாத ஸ்பேம் இமெயில், அதே மாதிரி விளம்பர இமெயில் இதெல்லாம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆர்கைவை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த இமெயில் டைரெக்டாக ஒரு ஃபோல்டரில் இருக்கும். ஆர்கைவுக்குன்னு எந்த ஃபோல்டரும் கிடையாது. ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபோல்டரில் போய் அங்கே ஜாம் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் அந்த இமெயிலை நீங்கள் டெலிட் பண்ணீங்கன்னா ட்ரஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நீங்கள் செக் பண்ணலாம். அங்கேயும் 30 நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மனசு மாறி அங்கே போய் அதை நீங்கள் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். 30 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் உங்களால் அதை மீட்டு கொண்டு வர முடியாது இன்பாக்ஸ்க்கு. இந்த ஆர்கைவில் அப்படி கிடையாது. அது திருப்பியும் ஆல் இன்பாக்ஸில் நீங்கள் அதை செக் பண்ண முடியும் அந்த இமெயிலை. சரிங்களா? இதாங்க ஆர்கைவுக்கும் டெலிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேரடியாக களத்துக்கு போயிடலாம். உள்ளே போய் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோவில் ஆர்கைவுக்கும் டெலிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அதை நம்ம ஒரு டெமோவாக இப்போ காட்ட போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயின் இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இமெயிலை நம்ம செலக்ட் பண்ணுவோம், அதை ஆர்கைவ் ஃபோல்டருக்கு அனுப்புவோம். நான் தப்பாக சொல்லிட்டேன், ஆர்கைவுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபோல்டர் கிடையாது. உங்களுக்காக ஒரு இமெயிலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு அடையாளத்தோட பக்கத்தில் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாரை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இமெயிலை என்ன பண்ணுறேன், டாப்பில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் ஆர்கைவ் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் டேப் பண்ணுறேன். கீழே ஒரு மெசேஜ் வரும். தேவைன்னா மறுபடியும் இங்கே டிஸ்ப்ளே பண்ணலாம். பாருங்க, கீழே மெசேஜ் வந்துருச்சா, அன்டூ பண்ணலாம். மறுபடியும் அதே இடத்துல டிஸ்ப்ளே ஆயிரும். மறுபடியும் ஆர்கைவ் பண்ண போறோம், பட் அன்டூ பண்ண போறது இல்ல. ஒரு சில வினாடிகள் இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அன்டூ ஃபெசிலிட்டி போயிடுச்சு. இப்போ அந்த ஆர்கைவ் இமெயில் எங்க இருக்கு செக் பண்ணலாமா. டாப் லெஃப்ட்ல 3 லைன் ஆல் மெயில் பாத்தீங்களா, அதுல போங்க. நான் ஸ்டாரை ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சேன் தெரியுமா, பாருங்க பாருங்க அந்த ப்ளூ கலர்ல. அப்போ ஆர்கைவ் பண்ண இமெயில் இந்த ஆல் மெயில்ல தான் இருக்கு. அதாவது மெயின் இன்பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இமெயிலை நான் இங்க சென்ட் பண்ணிட்டேன். ஆர்கைவ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துருது ஆல் மெயில்ல. இது எப்போ வேணாலும் நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்பாக்ஸ்ல. இது எப்படி இன்பாக்ஸ்க்குள்ள மூவ் பண்றது அப்படி பாத்தீங்கன்னா, டாப் ரைட்ல 3 டாட் மூவ் டு இன்பாக்ஸ். கீழே பாருங்க, இன்பாக்ஸ் போகணும்னா அன்டு கொடுத்துருங்க. இப்போ ஆர்கைவ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இன்பாக்ஸ்ல இருந்து ஒரு மெயிலை டெலிட் பண்ண போறோம். செலக்ட் பண்ணியாச்சு. டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஆர்கைவ் ஐகான் இருக்கு, ரெண்டாவது டெலிட் பட்டன் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். கீழே பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், அன்டு பண்ணிக்கலாம்ட்டு. தேவைன்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெலிட் பண்ண அந்த இமெயிலை எங்க செக் பண்ணலாம்னா, டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரஷ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள போங்க. ஸோ நான் டெலிட் பண்ண இமெயில் ஃபுல்லா இந்த இடத்துல தான் டிஸ்ப்ளே ஆகும். ஒருவேளை நீங்க இந்த டெலிட் பண்ண இமெயிலை மறுபடியும் இன்பாக்ஸ்க்கு கொண்டு வரணும்னா உங்களுக்கு 30 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்களுடைய மனசு மாறிச்சுன்னா நீங்க இங்க இருந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டாப் ரைட்ல 3 டாட் பாத்தீங்கன்னா மூவ் டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிரைமரி, சோஷியல், ப்ரொமோஷன், பர்சனல், ரெசிப்ட், ஒர்க், பிரைமரிக்குள்ள போட்டுற வேண்டியதான். இப்போ அந்த இமெயிலை நீங்க இன்பாக்ஸ்ல செக் பண்ணலாம். பாத்தீங்களா, டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? ஸோ இதுதாங்க ஆர்கைவுக்கும் டெலிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆர்கைவ் நீங்க பண்ணீங்கன்னா எப்போ வேணாலும் அதை திருப்பி கொண்டு வந்துடலாம். டெலிட் பண்ணீங்கன்னா அந்த மெயிலை நீங்க 30 நாளுக்குள்ள ரீஸ்டோர் பண்ணலாம். 30 நாளுக்கு அப்புறம் அந்த மெயிலை நீங்க ரிகவர் பண்ண முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்கைவுக்கும் டெலிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஆர்கைவுக்கும் டெலிட்டுக்கும் என்ன வித்தியாசம், எந்த மாதிரி இது செயல்படுது அப்படிங்கிற விவரங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒரு விளக்கத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வழக்கம் போல வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.